துதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து துதிக்கின்றோம். இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து புகழ்கின்றோம். ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து துதிக்கின்றோம். கண்களை மூடியவர்களாக இது ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நாம் இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய பாடுகளை நம் இதயத்தில் தாங்கியிருக்கின்ற தருணம் இது. இயேசுவின் முகம் பார்க்க, இயேசுவின் அருகில் அமர ஏழையாகிய நம் அனைவரும் அவரிடம் நம்மை அர்ப்பணித்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற நாம் தயார் செய்வோம். இப்பொழுது முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் முதலும், நீரே என் முடிவும். நீரே என் முதலும், நீரே என் முடிவும். இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய கண்களின் பார்வையில் நான் எப்பொழுதுமே விழுந்து கிடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் பார்வை விழுந்தாலே போதும், நானும் என் குடும்பமும் நிறைவாக ஆசீர்வதிக்க பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இது உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம். இறைவா, இந்த வருடத்தின் தவ காலத்தில் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் எனக்கு துணையாக இருந்து என்னை ஆசீர்வதிக்கப் போகிறீர் என் ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நானும் என் குடும்பத்தாரும் உம்முடைய முன்னிலையில் வந்து சரணடைந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே.
கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும், நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும், நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. ஆமாண்டவரே, உன் முகத்தை பார்க்க இந்த ஏழையின் உள்ளம் தவித்து இது உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற பொழுது என் மனதில் எழுகின்ற கவலைகள், பயம், கலக்கம் ஆண்டவரே உம்மை நெருங்கி வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற தருணம் இது. சோதனைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் நீர் என் தோழனாக இருந்து என்னை வழிநடத்துவீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசுவே உன் திருப்பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் வளமும், நீரே என் வாழ்வும், நீரே என் வளமும், நீரே என் வாழ்வும், நீரே என் துணையும், நீரே என் மீட்பும். நீரே என் துணையும், நீரே என் மீட்பும். இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. கண்களை மூடி இதோ இந்த நற்கருணை பீழையில் வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதரிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். மறையுரையில் சொன்னது போல 2023ஆம் ஆண்டு இன்னொரு வருடம் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னொரு தவக்காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது இன்னொரு வருடம். இந்த தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் அவருடைய முன்னிலையில் மண்டியிடுவதற்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்க போகின்ற அந்த கொடூரமான மரணத்தை நிந்தித்து தியானிக்கின்ற பொழுது
அவருடைய வியர்வைகள் எல்லாம் இரத்தமாய் நிலத்தை தொடுகின்ற பொழுது நாம் இதோ அவருடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதனுடைய வாழ்க்கை பயணத்தில் மீண்டுமா இன்னொரு வருடத்தை நமக்கு கொடுத்து இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய திரு பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தருணத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. எத்தனை மக்கள் இந்த வருடத்தின் முதல் தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமையில் திருச்சிலுவை பாதையில் கலந்து கொள்ள முடியாமல், திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல், நற்கருணை உட்கொள்ள முடியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்களுக்கு மத்தியில அப்பா அன்று என்னை அழைத்திருக்கிறீரே, உம்மை காண வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீரே, உம்முடைய அழகு நிறைந்த பார்வையின் முன்னிலையில் நான் விழுந்து கிடக்க வேண்டும் என்று நீர் என்னை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. இந்த நேரத்தில் அப்பா என் குடும்பத்தை, என் பங்கு சமூகத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை காணுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக, இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்ற தருணத்தில் திருப்பலிக்கு முன்னதாக திருச்சிலுவை பயணத்தில் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்தனைகளும் என் இதயத்தை கிழித்துக் கொண்டிருந்தது. நானா இயேசுவை சிலுவையில் அறைந்தேன், நானா இயேசுவின் தலையில் முள்முடியை சூட்டினேன், நானா இயேசுவை கற்றூனில் கட்டி அடித்தேன். ஆண்டவரே நான் செய்த துரோகங்கள், நான் செய்த பாவங்களை இப்பொழுது உணர்கிறேன். என்னை மன்னியும் அப்பா. நீர் மன்னியாவிடில் யார் என்னை மன்னிப்பார்? நீர் என்னை அரவணைக்காவிடில் யார் என்னை அரவணைப்பார்? இது இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற நான் இன்று நீர் என்னை தொடுகின்ற பொழுது, என்னை ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஆண்டவரே நான் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா தவ முயற்சிகளும் எனக்கு பலனை கொடுக்க போகிறது. உம்முடைய தொடுதலின் வழியாக கற்றாடிகளில் இருந்த வெற்று தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டது போல ஆண்டவரே பாவியாக இறைந்த நான் இது உம்முடைய முன்னிலையில் வெற்று கற்றாடி போல விழுந்து கிடக்கிற நம்முடைய தாய் மரியாள் சொன்னது போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. எது நோன்பு? நான் விரும்பும் நோன்பு என்ன, நீங்கள் செய்கின்ற நோன்பு என்ன என்று இந்த ஆணித்தரமாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பச்சை மரத்தில் அடித்த ஆணியை போல எங்களுக்கு அழகான வார்த்தைகளை கொடுத்தீரப்பா. வெளிவேடமான தவ முயற்சிகள், வெளிவேடமான இறை வேண்டல்கள், வெளிவேடமான தவ முயற்சிகள், தர்மங்கள் அனைத்தும் நீர் விரும்பும் நோன்பு அல்ல என்பதை அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே என் அருகில் இருக்கின்ற என் கணவன், என் அருகில் இருக்கிற என் மனைவி, என் அருகில் இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது அந்த தவ காலத்தில் நான் பார்க்கின்ற பொழுது எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள், கசப்புகள், காயங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த நேரத்தில் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. என் கணவனை நான் அன்பு செய்கின்ற பொழுது, என் மனைவியை நான் அன்பு செய்கின்ற பொழுது, என் பிள்ளைகளை நான் அன்பு செய்கின்ற பொழுது, என் பெற்றோர்களை நான் அன்பு செய்கின்ற பொழுது, என் உடன்பிறப்புகளை நான் அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவரே அப்பொழுதுதான் அந்த அன்பு வெளியே வருகின்ற பொழுது, அடுத்தவர்களையும் பார்க்கின்ற பொழுது அந்த அன்பு நிலைத்திருக்கும். நல்ல தேவனே, இந்த நேரத்தை என்னை அழைத்து என் ஆழமான சிந்தனைகளை கொடுத்து என் இதயத்தில் நீர் எழுந்தருளி வருவதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை தொடும் தகப்பனே, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் இன்று முதல் வெள்ளிக்கிழமை என்னை தொடுகின்ற பொழுது இந்த தொடுதல், இந்த அரவணைப்பு, இந்த ஆசீர்வாதம் இந்த தவ காலம் மட்டுமல்ல, உம்முடைய உயிர்ப்பின் காலம் மட்டுமல்ல, நான் மன்னக பயணம் தொடருகின்ற வரையில், உம்மை வந்து அணுகுகின்ற வரையில் ஆண்டவரே நான் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நற்கருணை பேழையில் வீற்றிருந்து என்னை உற்று நோக்கி ஆசீர்வதித்த இயேசு உமக்கு நன்றி. ஆவியின் ஆளுமையினால் என்னை உருமுகப்படுத்திய ஆவியானவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி இதோ உம் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இறைவா உன்முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. ஆமென்.
உம்மை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாது சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.